இந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இன்லெட் அவுட்லெட் கிட்ட கட் பண்ணிட்டு கரெக்டாக இன்லெட்டு தான். இன்லெட்டை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஏதோ அந்த பீஸு ஏற்கனவே இருந்தது, இந்த பீஸை கட் பண்ணிவிட்டு இதை போட்டாச்சு. ஒரு ஜாயிண்ட்டு போட்டுட்டு இது வந்து 2 பக்கமும் மரம் இருக்கிற ஜாயிண்ட் 2 வாங்கிக்கணும். இந்த 2 ஜாயிண்ட்டை வாங்கிட்டு இதில் வந்து மரையை ஏற்றிட்டு டெஃப்லான் வந்து போட்டு மரையை ஏற்றிக்கணும். டெஃப்லான் டேப். ஆமாம், அப்போ தான் வந்து இந்த தண்ணி லீக்காக இருக்காது. அடுத்து வந்து இதை வந்து ஒட்டிக்கணும். 2 பக்கமும் ஜாயிண்ட் ஒட்டிட்டு ஆடாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஏறினதுக்கப்புறம் வந்து ஒரு எத்தனை நாளைக்கு, ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம இந்த ஃபில்டரை வந்து கழட்டி செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி காமிச்ச மாதிரியே கழட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் தான் வந்து உப்பு, மண் எல்லாம் வந்து இந்த ஃபில்டரில் வந்து தங்கியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உப்புத்தன்மையை வந்து ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு வரும்போது குறைக்கும். அவ்வளோ.